தற்போது கிடைத்துள்ள செய்தி, போலீசாரை தாக்கிய வழக்கில் 6 பேர் மீது தற்போது குண்டர் தடுப்புச் சட்டத்தில் நடவடிக்கையானது எடுக்கப்பட்டுள்ளது. இது குறித்த அண்மை செய்தியை பார்க்கிறோம். கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சிவகுமார் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சிவகுமார், கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்கள். அதாவது விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் பகுதியில பஞ்சு மார்க்கெட் அப்படின்னு ஒரு ஏரியா இருக்கு. இந்த பகுதியில கடந்த 10ஆம் தேதி அன்னைக்கு இளைஞர்கள் பிரச்சனை பண்றதா ராஜபாளையம் வடக்கு காவல் நிலையத்துக்கு ஒரு தகவல் கிடைக்குது. இதனடுத்து என்ன பண்றாங்கன்னா, தலைமை காவலர்கள் ராம்குமார் மற்றும் கருப்பசாமி ஆகியோர் ஸ்பாட்டுக்கு போறாங்க. போகும்போது அங்க சிலர் இளைஞர்கள் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறது தெரியுது. உடனே என்ன சொல்றாங்கன்னா, அவங்க எல்லாரையும் கலைஞ்சு போக சொல்றாங்க. இது பொதுமக்களுக்கு ரொம்ப இதா இருக்குது, அதனால உடனே கலைஞ்சு போகன்னு சொல்றாங்க. இதெல்லாம் ஆத்திரமடைஞ்ச அந்த கும்பல் என்ன பண்ணுதுன்னா, காவலர்கள் வைத்திருந்த லத்தியை பிடிங்கி அவங்களே அடிச்சு காயப்படுத்துறாங்க. இந்த காட்சி சமூக வலைதளங்கள் வைரலான ஒரு நிலையில அந்த காயப்பட்ட காவலர்கள் என்ன பண்றாங்கன்னா, மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுறாங்க. இந்நிலையில என்ன பண்றாங்கன்னா, எடுத்து போலீசார் இது குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை பண்ண நிலையில ராஜபாளையம் அரண்மனைப்பட்டி அப்படிங்கிற பகுதியை சார்ந்த பால்பாண்டி, பாஞ்சாலி ராஜா, தர்மலிங்கம், அதே மாதிரி பாத்தீங்கன்னா தர்மலிங்கம், வெள்ளையன், கருப்பசாமி, முத்துராஜ், மணிகண்டன் ஆகிய உள்ளிட்ட ஒரு 10 பேர் மேல அந்த வழக்கு பதிவு செய்யப்படுது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, அரசு ஊழியரை பணி செய்ய விடாமல் தடுத்தல், தாக்குதல், கொலை முயற்சியில் ஈடுபடுதல் அப்படின்னு சொல்லி பிரிவுகளின் கீழ் மொத்தம் 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்படுது. இதனை அடுத்து என்ன பண்றாங்கன்னா, அந்த சம்பவத்தில் ஈடுபட்ட அந்த பால்பாண்டி, பாஞ்சாலி ராஜா, தர்மலிங்கம், வெள்ளையன், கருப்பசாமி, முத்துராஜ், மணிகண்டன் ஆகிய 6 பேர் மேல என்ன பண்றாங்கன்னா, போலீசார் அன்னைக்கு குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அவங்க கை செய்து சிறையில் அடைச்சிருக்காங்க. பொதுமக்களோட அமைதிக்கு பங்கம் விளைவிக்க வகையில செயல்பட்டதா கூறி இந்த 6 பேர் மீது தற்போது குண்டர் தடுப்பு சட்டம் பாய்ஞ்சிருக்குது. எஸ்பி கண்ணன் அவங்களோட பரிந்துரையின் பேர்ல மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன் இந்த உத்தரவை வெளியிட்டிருக்கிறாரு. தற்போது இந்த 6 பேர் மதுரை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறாங்க. பவித்ரா, தகவலுக்கு நன்றி சிவகுமார்.